மெக்கா டிஃபென்ஸ் பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா டர்க்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வச்சுருக்காங்க. உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளாரே பேசி தான் மற்றவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க சண்டை அப்படின்னு வந்தால். இப்போ என்னன்னா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை வருது. இப்போ சவுதி அரேபியாவை மிரட்டுறதுக்கு ஹவுத்தீஸாக அவங்க பயன்படுத்துகிறாங்க ஈரான். அவங்கள விட்டு டம்முன்னு ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்க வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஈவன் சிரியாவில் இருந்த ஈரான் படைகள் மீது கூட சமீபத்தில் அமெரிக்காவோட சேர்ந்து சவுதி அரேபியா தாக்கல் நடத்தினது. அதற்கு பிறகு சவுதி அரேபியான் மீது கடும் கோபத்தில் ஈரான் இருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு என்னென்னா இந்த மெக்கா டிஃபென்ஸ் பேக்டில் நைஸாக நம்ம ஈரானையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது அநேகமாக சாத்தியமா என்பது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா போன செய்தியில் இதை பற்றி பேசணும், ஒரு தனி செய்தியாக பேசணும். ஆபரேஷன் சிந்தூர், அதாவது இந்த பேக் வருவதற்கு முன்பாகவே எழுத்துப்பூர்வமாக இல்லாட்டிலும் கூட ஒரு ஓரளவு உணர்வுபூர்வமாக அப்படி ஒரு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல சவுதி அரேபியாவும் பண்ணலையே, பேசாம தான் இருந்தாங்க. அதை விடுங்க, இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு பாகிஸ்தான் நாட்டின் மீது ஆப்கானிஸ்தான், அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான், அது பல பகுதிகளை பிடித்து எல்லைகளை பிடித்து மசூதியில குண்டே போட்டாங்க, மசூதியை குண்டு போட்டே தாக்கினாங்க. அப்ப பாகிஸ்தானுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்தது. இந்த பேக்ட் என்ன சொல்லுது, யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொரு நாடு வெளிநாடு ஏதாவது ஆயுதம் தாங்கிய ஒரு தாக்குதல் நடத்தினா என் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி மித்த எல்லா நாடும் உதவி செய்யணும். உன்னை அடித்தால் என்னை அடித்தது போல என் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு சொல்ல கொட்டலையே. சவுதி பேசாம தான் இருந்தது, துருக்கி பேசாம தான் இருந்தது. இந்த பேக் நடந்த பிறகு கூட சவுதி அரேபியா பல இடங்கள்ல நீங்க சொல்லபடி ராக்கெட் குண்டுகள்லாம் பொழிஞ்சது. ஆனா ஒன்றும் பண்ணல, பேசாம தான் இருந்தது. அதனால இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்பது தெரியல. ஆனால் இதுல என்னன்னா கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்ப இந்த கூட்டமைப்புல எங்களையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு 2 கண்ட்ரிஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பரிசீலிப்பார்களா என்ன தெரியாது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று எகிப்து. அப்ப அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக வருமேயானால் அது ஒரு பெரிய மீண்டும் ஒரு கிலாஃபத் போல மத ரீதியான ஒரு பெரிய இஸ்லாமிய கூட்டமைப்பாக அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது பெர்மனண்டா இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு என்பது என்னைக்குமே பெர்மனண்டா இருக்காது. இஸ்லாம் என்பது முரண்பாடுகள் மொத்த ஒரு உருவம் தான். நீங்க சொல்றதுக்கு ஒரு வலிமை சேர்ப்பது போல நேத்து பாகிஸ்தான்ல ஒரு சன்னி இமாம 4 பேர் கடகடன்னு மசூதியிலே சுட்டு கொண்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மௌல்வி ரொம்ப பவர்ஃபுல்லான மௌல்வியா. இவர் ஷியா 2 பேர் மேல ஃபத்வா பரப்பிச்சிருந்தாராம். அவங்க மசூதியிலே சுட்டு கொண்டிருக்காங்க. பாகிஸ்தான்ல சன்னி ஷியா பிரச்சனை பெரிய லெவல்ல மாத்தி மசூதியில குண்டு வச்சுக்கிறத பாக்குறோம். அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ளார எப்படி இப்ப ஈரான்ங்கிறது ஷியா அப்படிங்கிறப்ப எப்படி இவங்களோடு அதான் சொல்றேன், நிச்சயமா வாய்ப்பு குறைவுதான். டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, பெர்ஷியா என்ற பெயர்ல ஒரே நாடாக இருந்த போது எந்த பிரச்சனையும் வராத ஒரு நாடு முஸ்லிம் மதம் மாறிய பிறகு ஷியா சுன்னி என்கின்ற அந்த இஸ்லாம் 2 பேரும் இஸ்லாம் தான், 2 பேரும் குர்ஆன் தான் ஓதுறான், 2 பேரும் முகமது நபி ஏத்துக்கிறான், 2 பேரும் அல்லா அல்லான்னு தான் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் 2 பேரும் சொல்றான். ஆனாலும் கூட ஷியா சுன்னி என்ற பிரச்சனை காரணமாக ஈரான் ஈராக் என்று 2 நாட்களாக வெட்டுப்பட்டு 2 பேரும் எதிரியா இருக்கான். நம்ம நாட்டுல பாகிஸ்தான் உருவாக வேண்டும் என்பதற்காக முதல்ல பெரிய அளவுல போராட்டம் நடத்தி இந்துக்கள்லாம் வெட்டி கொன்று பெரிய பிரச்சனை பண்ணது பாத்தீங்கன்னா சிந்து பகுதியில அகமதியாக்கள், அகமதியா முஸ்லிம். அவங்களுக்கு இப்ப பாஜக அரசு தான் அவங்க முஸ்லீம்ங்கிற ஒரு சர்டிபிகேட். ஆமா, இன்னைக்கு பாகிஸ்தான் 2வது தர குடிமக்களாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அதை விட கேவலமாக அகமதியாக்கள், எந்த அகமதியாக்கள் போராடினானோ அவனுக்கு அதான் ஸ்டேட்டஸ். ஆக இஸ்லாமே இன்னொரு இஸ்லாம் செக்ட உண்ணா சேர்க்காது. இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாதனால தனி இனம் தனி தேசியம் என்று சொல்லி பாகிஸ்தான் நாடு உருவாகுது. 30 வருஷம் கூட தாக்கு பிடிக்கல. அந்த கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தனியா 2ஆ உடஞ்சி பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரிஞ்சிடுச்சு. ஆகவே இஸ்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது. இஸ்லாமுடைய நேச்சர்
அப்படி தன்னைத்தானே அதை அழித்துக் கொள்ளும். இதுதான் இஸ்லாமுடைய நேச்சர். இதை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. அதான் மற்றவர்கள் அழிப்பாங்க, அங்க ஆள் இல்லைன்னா தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. சப்போஸ் உலகம் முழுக்க எல்லா இஸ்லாமியும் போய் கடைசி ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இருந்தா கூட அவனே தன்னைத்தானே அடிச்சு செத்து போயிடுவான். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் இஸ்லாம். தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இது டெம்பரரியா இருக்கும். ஆனா டெம்பரரியா இருக்கும்போது ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும், உலக அளவில் பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக பங்களாதேஷும் இதில் சேருமேயானால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமேயானால், ரெண்டு பக்கமும் நமக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டுமே சேர்ந்தாங்கன்னா உண்மையில் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஒரு குடைச்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கால இதுக்கு பின்னணியில அமெரிக்கா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணியிருக்கலாம். ஆனால் சொற்ப காலம் நீடித்தால் கூட உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மதவாத ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது என்பதை இந்த செய்தி நமக்கு கோடிட்டு காட்டுகிறது.